வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுகிறேன். எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேற்று திரு சீமான் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார். அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். பத்திரிகையாளர்கள் திரு சீமான் அவர்களை நிறைய கேள்வி கேட்டாங்க. அதற்கு திரு சீமான் அவர்கள் யோசித்து நிதானமாக பதில் சொன்னார். அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ஃபெலிக்ஸ் அவர்களை பற்றி திரு சீமான் அவர்கள் பேசும்போது ஃபெலிக்ஸ் மேலே என்ன தப்புன்னு கேட்குறாரு. எதுக்கு அவரை கைது பண்ணணும்னு கேட்குறாரு. ஃபெலிக்ஸ் மேலே என்ன தப்புன்னு திரு சீமான் அவர்களுக்கு தெரியாதா? ஏற்கனவே நீதிபதிகளையும் அவர் வீட்டில் வேலை செய்யும் பெண்களையும் ரெட்ஃபிக்ஸ் சேனலில் தான் சவுக்கு சங்கர் பேசினார். அந்த மாதிரி பேசினதுக்கு தான் சவுக்கு சங்கர் சிறைக்கு போயிட்டு வந்தார். மறுபடியும் சர்ச்சைக்குரிய பேச்சை காவல்துறை மீதும் காவல்துறையை சேர்ந்த பெண்கள் மீதும் பேசும்போது ஃபெலிக்ஸ் ஏன் சவுக்கு சங்கரை பார்த்து ஆதாரம் இருக்கா, ஆதாரம் இல்லாமல் பேசாதீங்கன்னு ஏன் சொல்லலை? இது ஃபெலிக்ஸோட தவறு இல்லையா? திரு சீமான் அவர்கள் பத்திரிகையாளரை பார்த்து கேட்குறாரு, நான் ஏதாவது சர்ச்சைக்குரிய பேச்சை பேசினால் நான் தானே பொறுப்பு, உங்கள் மேல் நடவடிக்கை எடுப்பாங்களான்னு கேட்குறாரு. திரு சீமான் அவர்கள் பத்திரிகையாளர்களை ஒரு பொது இடத்துல வச்சு பேசினார். அதே போல் சவுக்கு சங்கர் பொது இடத்துல பேசியிருந்தால் சவுக்கு சங்கர் மட்டும்தான் கைது பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவர் பொது இடத்துல பேசலை. தனிப்பட்ட ஒரு சேனலில் போய் பேட்டி கொடுக்குறாரு. சவுக்கு சங்கர் பேசுகிறதுக்கெல்லாம் ஃபெலிக்ஸ் ஆமாம் போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. சர்ச்சைக்குரிய பேச்சை எடிட் பண்ணிவிட்டு போட்டிருக்கலாம். சவுக்கு சங்கர் பேசினதை அப்படியே வீடியோ போடுகிறார். தான் ஒரு பத்திரிகையாளர், யாரும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு தான் அவர் இந்த மாதிரியெல்லாம் செய்தார். இதெல்லாம் ஃபெலிக்ஸ் பண்ண தவறு இல்லையா? ஃபெலிக்ஸோட மனைவியே இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டது தவறு தான். அந்த வீடியோவை தடை செஞ்சிட்டோம், அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்கிறாங்க. திரு சீமான் அவர்கள் ஃபெலிக்ஸ் மேலே எந்த தவறும் இல்லைன்னு எப்படி சொல்கிறாரு? காவல்துறை அதிகாரியை தவறாக பேசியதற்கு கைது பண்ணுறாங்க. என்னை ஒரு பெண் 15 வருடமாக தவறாக பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள ஒன்றுமே பண்ணலையேன்னு திரு சீமான் அவர்கள் கேட்குறாரு. திரு சீமான் அவர்கள் மீது தனிப்பட்ட முறையில் ஒரு பெண் குற்றச்சாட்டை வைக்கிறாங்கன்னா அதற்கு திரு சீமான் அவர்கள் தான் பதில் சொல்லணும். அந்த குற்றச்சாட்டு பொய்ன்னு திரு சீமான் அவர்கள் தான் நிரூபிக்கணும். காவல்துறை அந்த பெண்ணை கைது செய்யணும்னு சொல்கிறாரா திரு சீமான் அவர்கள்? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.